வாட்டர்மெலன் ஸ்டார் அவங்களுக்கு உங்க பேத்தி வயசு இருக்கும். அரோரா வடக்கான்னு அழகா இருக்குன்னு சொன்னது ஒரு குத்தமா? வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு ஒரே வரியில பல்பு கொடுத்த எஃப்ஜே அதிசயம். அரோரா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? என் கண்ணு ரொம்ப டயர்டா இருக்கு, தூங்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? உங்க கண்ணு அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாரு சந்தடி சாக்குல அவரு கேப்ல கூடுறாரு அப்படின்ற மாதிரி உடனே எஃப்ஜே அதிசயம் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? அவங்களுக்கு உங்க பேத்தி வயசு இருக்கும் சார் அப்படின்னு பல்பு கொடுத்துட்டாரு. அதை கேட்டோடனே அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு வாட்டர்மெலன் ஸ்டார். இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. விஜய் சேதுபதி சார் உங்க முன்னாடி நான் நடிச்சு காட்டுறேன் சார் அப்படின்னு சொன்ன வாட்டர்மெலன் ஸ்டார் அடுத்த நொடியே கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு டென்ஷன் ஆன விஜய் சேதுபதி. டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பிக் பாஸ் சீசன் 9ல இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் உள்ள போயிருக்காரு. அப்போ மேடையில விஜய் சேதுபதி கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி ஒன்று கேட்டிருக்காரு. ஆமா நான் உங்க முன்னாடி நடிச்சு காட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? உங்களுக்கு இது பழக்கப்பட்ட ஒரு மேடையா மாத்தாதீங்க, இதை தான் நாங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம காமா தான் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. முக்கியமா 100 நாள் உள்ள இருந்துட்டு வாங்க, அப்புறமா நீங்க வெளியே வந்து நடிச்சு காட்டுங்க, நான் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு விஜய் சேதுபதி. நமக்கு இதெல்லாம் தேவையா குமார் அப்படின்னு இந்த ஒரு வீடியோ தான் இப்போ பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிட்டு போங்க. ஜெர்மன்ல இருக்காரு, ஒரு 6.3 ஹைட்ல இருக்காரு, அவர் எங்க ஆர்மி ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்றாரு. உங்க பாய் ஃப்ரெண்ட் எவ்வளவு ஹாப்பியா இருக்காரு நீங்க டைட்டில் பண்ணதுக்கு? என்னங்க நீங்களா அவனை சொல்றீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. சும்மா அவருக்காக சொன்னீங்களா இல்ல நீங்க சும்மா சிரிப்புக்குள்ள ஒரு சின்ன ஒரு சூட்சம் இருக்கு? அதெல்லாம் வேணுமா? இல்ல நான் எதுக்காக கேட்கறேன், நான் ஜஸ்ட் லைக் கிட்டிங். நீங்க உள்ள சொன்னீங்கல்ல, உண்மையிலே எனக்கு இருக்காங்க பாய் ஃப்ரெண்ட், ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா அவர் ஆக்சுவலி அவன் நம்பிட்டாரு. அவர் வந்து ஜெர்மன்ல நாங்களும் நம்பிட்டோம். ஜெர்மன்ல இருக்காரு, ஒரு 6.3 ஹைட்ல இருக்காரு, அவர் எங்க ஆர்மி ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்றாரு, ஃபினாலேக்கு வருவாரு அப்படின்லாம் சொல்லி வச்சிருந்தோம். நிஜமாவே நம்பிட்டாரு. வெளியில வந்தா கல்யாணம். ஐயோ இப்ப அவர் பாருங்க இருக்கு வாட்டர்ஸ், நிஜமாவே எனக்கு இருக்கு. பாத்துக்கங்க திவாகர் இருக்கு, திரும்ப இந்த பக்கம் வந்துடாதீங்க வாட்டர் மேலனோட. சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. புள்ளமாடா பேசுவாங்கன்ற மாதிரி ஆச்சரியமா இருந்தது. அது வெளியில இருந்து பாக்கும்போது எப்படி தெரிஞ்சது? என்ன எமல இவ்ளோ கோவமா உனக்குன்ற மாதிரி இருந்துச்சு? எனக்கு கொஞ்சம் கூட ஏங்க நீங்க பார்வதி கிட்ட இருந்து வேற என்னங்க காக்கா காக்கான்னு தான் கத்தும், அது குயில் மாதிரி பாடணும்னு நம்ம எதிர்பார்த்தா நம்ம முட்டாளுங்க. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா எனக்கு பார்வதி எல்லாம் நான் லிஸ்ட்லயே இல்லைங்க. அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. காதலா பட்டுச்சா உள்ள நீங்க ஒரு சக கண்டஸ்டன்ட்டா? ஒரு இடத்துல பேசும்போது நான் கூட கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போதும் சொன்னாங்க, இல்ல இதெல்லாம் வெளியில போய் தான், இதெல்லாம் இங்க இல்லைன்ற மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதனால நான் அது காதல்ன்ற. ரொம்ப நீங்க க்ளோஸா இருந்தது பார்த்தா எஃப்ஜே கூட அந்த உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்ட் வெளியில ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அதே எப்படி பார்த்தாங்கன்னா சோஷியல் மீடியால உங்க ரெண்டு பேர் பாண்டியே தப்பா பேசுறாங்க. அது ரொம்ப அழகுதானுங்க. அது எப்படிங்க ஒரு தம்பி யாரு நமக்கு பிடிக்குது, அவன் தம்பினாலும் அவன் கேரக்டர் எனக்கு பிடிக்குது. குட்டி பையங்க எனக்கு உண்மையிலேயே அவன் பின்னாடியே வரும்போது நிஜமாவே அம்மா முந்தானே பிடிச்சிட்டு வர ஒரு பையன் மாதிரி தான் எனக்கு தெரியும். நான் சொல்லிட்டே இருப்பேன், டே நீ பெரிய பையன் மாதிரி தெரியலடா, நீ குட்டி பையன் மாதிரி இருக்கடா, நீ குட்டி பையன் மாதிரி இருக்கடான்னு நான் சொல்லுவேன்.